உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா 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 அம்மாவோட குரல். நீ எப்படி இருக்க மாயா? இன்னைக்கு நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அம்மா, எப்பவும் என்னோட பர்த்டேக்கு நீ தான் நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்ப. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ என் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கார்டுல நீ, நான், உன் அப்பா 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சு கொடுத்த. அதை நீ இன்னும் பத்திரமா வச்சிருக்கல. எல்லா பிறந்த நாளுக்கும் நீ ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க. என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க. ஆனா என்னோட இந்த பிறந்த நாள்ல நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தேன். என்ன மாயா? நான் உன் அம்மா சந்தியா பேசுறேன். நீ எப்படி இருக்க மாயா? என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நீ எப்பவும் என்னோட பர்த்டேக்கு நீ தான் எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்ப. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ என் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கார்டுல நீ, நான், அப்பா 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சு கொடுத்த. அதை நீ இன்னும் பத்திரமா வச்சிருக்கல. என்னோட எல்லா பிறந்த நாளைக்கும் நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்ப. ஆனா என்னோட இந்த பிறந்த நாள்ல நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தேன். என்னால இருக்க முடியாம போன வீட்டுக்குள்ள இப்போ நீ இருக்க. எனக்கு நிஜமா சந்தோஷமா இருக்கு மாயா. என்னால முடியாத ஒண்ண என் பொண்ணு நீ சாதிச்சிருக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய மன்னிப்ப நீ வாங்கி கொடுத்திருக்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாயா. என்னோட ஆசையை நீ நிறைவேற்றிட்ட மாயா. கண்டிப்பா நீ என் வீட்டுல சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன். எந்த குடும்பத்துக்குள்ள என்னால போக முடியலையோ அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தியா நீ ஆக போற. எனக்கு கிடைக்காத உறவுகளும் பாசமும் உனக்கு கிடைச்சிருக்கு. எல்லா சொந்தமும் இருந்தும் நானும் உன் அப்பாவும் யாரும் இல்லாதவங்க மாதிரி எங்கேயோ ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோம். உனக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். எங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தனியா நின்னுடுவியோன்னு பல வருஷமா நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பயம் இல்லை. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. நான் வளர்ந்த இடத்துல நீ வளர போற. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். I love you மாயா. I love you too, என்ன மேடம், இப்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்கல்ல? அம்மாடி,
நிஜமாவே இந்த மாமா உனக்காக ரகுராம் மச்சான் கிட்ட பேசுனம்மா. கண்டிப்பா நீங்க எனக்காக பேசிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அப்படி சொல்லுமா மருமகளே. இந்த மணி மாமா இருக்கிற வரைக்கும் யாரும் உங்ககிட்ட வாலாட்ட முடியாது. அப்படி யாராவது வந்தாங்க அப்படியே சுத்தி தூக்கி வீசிடுவேன். ஐயோ கட்சி போயிடுச்சே. மாமா இருங்க, நான் எடுக்கிறேன். தேங்க்ஸ்மா. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. எல்லாம் உன்னாலதாம்மா. சரி நீயும் சாப்பிடு. இல்ல பரவாயில்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பாத்தியா, இந்த மாமா பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. சரி சாப்பிடுறேன் மாமா. இரு என் மருமகளுக்கு நான் தான் எடுத்து கொடுப்பேன். இந்த சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாம்பார் ஊத்திக்க. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. எப்படி இருக்கு மாயா? நல்லா இருக்கா? சாப்பிடு. நீ நினைச்சத சாதிச்ச சந்தோஷத்துல இருக்கியா? எப்படி நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நானும் பாக்குறேன்டி. எடுத்து நல்லா சாப்பிடு. எவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? கடைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. நல்லா சாப்பிட்டு போக வேண்டாமா பத்மா? அப்பதானா நாள் முழுக்க தெம்பா வேலை பார்க்க முடியும். அத்தை, எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா? என்னது? நீங்க சுடுற தோசைக்கே தனி டேஸ்ட் தான். எப்போ மாதிரி நெய் அதிகமா போட்டு முருகலா ஒரு தோசை தரீங்களா? ஆமாமா, இந்த தோசை மட்டும்தான் இவளுக்கு சரியா செய்ய வரும். பத்மா, மருமக கேக்குறால, போய் எடுத்துட்டு வா போ. நான் வெயிட் பண்றேன் அத்தை, நீங்க சுட்டு எடுத்துட்டு வாங்க. போ. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மனசுல என்ன பெரிய மகாராணி நினைப்பா? எனக்கே உத்தரவு போடுற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பத்மா, ஏய் பத்மா, என்னடி ஆச்சு? என்னாச்சு? என்ன சத்தம்? பத்மா, எதுக்கு இப்ப பாத்திரத்தை தூக்கி எறிஞ்ச? என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? யாரு? நான் பைத்தியமா? நான் என்ன இவளுக்கு வேலைக்காரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.